உதயநிதி ஸ்டாலின் அளித்த சமீபத்திய நேர்காணல் பாஜக மற்றும் அதன் அனைத்து அணிகளையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற தலைப்பில் இந்த நேர்காணலின் முழு விவரங்கள், அவரது பின்னணி மற்றும் முக்கிய அறிக்கைகளை இப்போது விரிவாக பார்ப்போம். நவம்பர் 27, 1977 அன்று பிறந்த உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முக்கிய இந்திய அரசியல்வாதி, திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் நடிகராக பிரபலமாக உள்ளார். இவர் தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.த. ஸ்டாலினின் மகன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி 2019 முதல் அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது 2024 முதல் தமிழக துணை முதலமைச்சராகவும், டிசம்பர் 2022 முதல் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றி வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் சென்னை டான் பாஸ்கோ பள்ளியில் தனது பள்ளி வாழ்க்கையை தொடங்கி, பின்னர் சென்னை லயோலா கல்லூரியில் வணிகவியல் பட்டம் பெற்றார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அவர் தனது தாத்தா மு. கருணாநிதி மற்றும் தந்தை மு.க. ஸ்டாலினுடன் சமூக மற்றும் சமுதாய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார். உதயநிதி தனது திரைப்பட வாழ்க்கையை 2008ஆம் ஆண்டு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்தை தொடங்கி தமிழ் சினிமாவில் விநியோகஸ்தராக தொடங்கினார். அவர் பல வெற்றிகரமான படங்களை தயாரித்து பின்னர் நடிக்கத் தொடங்கி தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி தயாரிப்பாளர் மற்றும் நடிகராக உயர்ந்தார். 2023ஆம் ஆண்டு தனது அரசியல் வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்துவதற்காக அவர் நடிப்பில் இருந்து முற்றிலும் விலகினார். உதயநிதியின் முறையான அரசியல் பிரவேசம் 2019 இல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட போது நிகழ்ந்தது. 2019 மக்களவைத் தேர்தலிலும் 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் கட்சிக்கு தீவிரமாக பிரச்சாரம் செய்து திமுகவுக்கு முக்கிய வெற்றிகளை பெற உதவியார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இருந்து தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டிசம்பர் 2022 இல் உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டார். அவர் சிறப்பு சட்டம் அமலாக்கத்துறையையும் மேற்பார்வையிடுகிறார். மாநில இளைஞர்களின் ஈடுபாட்டை ஊக்குவிப்பதும் விளையாட்டு மேம்பாட்டை முன்னெடுப்பதுமாக அவரது முக்கிய கவனம் உள்ளது. 2024 முதல் உதயநிதி ஸ்டாலின் தமிழக துணை முதலமைச்சராக பணியாற்றி வருகிறார். இந்த பதவியை வகிக்கும் தமிழகத்தின் இளையவராக இவரேதான். உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தை வெளி ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பது குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். பாஜக மற்றும் அதிமுக மக்களை தவறாக வழிநடத்தி அரசியல் நோக்கங்களுக்காக ஏமாற்றுவதாக அவர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கான முக்கிய திட்டங்களுக்கு பாஜக ஆதரவளிக்கவில்லை என்று விமர்சித்துள்ளார். மேலும் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் தமிழக மக்களின் உரிமைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். பாஜக ஆன்லைனில் தவறான செய்திகளை தொடர்ந்து பரப்பி மக்களை குழப்பி அரசியல் நன்மை பெற முயல்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் பல குறிப்பிடத்தக்க அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக பாஜக மற்றும் அதன் அனைத்து அணிகளையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்ற உறுதியான கூற்று அடங்கியுள்ளது. சனாதன தர்மம் குறித்து அவரது விமர்சன கருத்துக்கள் பாஜகவிடமிருந்து கடுமையான விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் ஈர்த்தன. வாக்குத்திருட்டில் ஈடுபட்டவர்களை பாஜக மற்றும் அதிமுக பாதுகாக்கிறது, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு அறிவளிக்கப்பட்ட திட்டங்களை மறுத்து மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் ஆதரவளிப்பதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுகவில் பாஜகவுக்கு ஒரு அடிமை இருப்பதாகவும், அதிமுக தொடர்ந்து பாஜகவின் நிகழ்ச்சி நிரலை ஆதரிப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் பயணம், திமுகவில் இருந்து அவரது வேகமான வளர்ச்சி, இளைஞர் மேம்பாடு மற்றும் விளையாட்டுத் துறைகளுக்கான அவரது அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அழகாக பிரதிபலிக்கிறது. மேலும் எதிர்க்கட்சிகளான பாஜக மற்றும் அதிமுகவுக்கு எதிரான அவரது உறுதியான தடையற்ற நிலைப்பாட்டையும் இது தெளிவாக காட்டுகிறது.
இந்த உதயநிதி ஸ்டாலின் நேர்காணல் மற்றும் அவரது அரசியல் பயணம் குறித்து உங்கள் கருத்துக்களையும் கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள்.